போலீஸ் வாகனம் மோதி 2 மாணவர்கள் உயிரிழந்த விவகாரத்தில் தங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை உடலை வாங்கப் போவதில்லை என்று பெற்றோர் தெரிவித்துள்ளனர். சென்னை அயனாவரத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது போலீஸ் வாகனம் மோதி 2 மாணவர்கள் உயிரிழந்தனர். இதையடுத்து அயனாவரம் மற்றும் ஓட்டேரி பகுதிகளில் விபத்திற்கு காரணமான போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து அயனாவரத்தில் சாலை மறியலும், ஓட்டேரியில் போலீஸ் வாகனம் மற்றும் பேருந்துகளும் சேதப்படுத்தப்பட்டன. விபத்து தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் மறியல் செய்த வாகனத்தை சேதப்படுத்திய சம்பவம் தொடர்பாக 100க்கும் மேற்பட்டவர்கள் மீதும் வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை உடலை வாங்கப் போவதில்லை என்று உயிரிழந்த மாணவன் சாலமனின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை வளாகத்தில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. போன மாசத்துல எங்க அக்கா பையன் போன் பேசியிருந்தாங்க, என்ன வேலை காட்டினாங்க பாவங்க, குழந்தை தெரியாத சாப்பாட்டு வண்டியை புடிச்சு வச்சுட்டு என்ன வேலை காட்டினாங்க, எவ்வளவு பண்ணாங்க. அவ்வளவு கெஞ்சில சார், சாப்பாட்டுக்கு வரதுக்கு தான் போன் பண்ணா சார், குழந்தை சாப்பாடு செஞ்சுக்கிறாங்களா, அவ்வளவு ஒத்துக்கவே இல்லை. இன்னைக்கு ஒரு உயிரே போயிடுது, அந்த போலீஸ்காரனே குடிச்சிட்டு இந்த வேலையை செஞ்சா எப்படிப்பா சொல்லி, என் புள்ள உயிருக்கு என்ன பண்ண போறாங்க, அவங்க திருப்பி தர முடியுமா? அந்த ஆளுக்கு என்ன தண்டனை தருவாங்க, அது சொல்லுங்க. அந்த ஆளுக்கு என்ன தண்டனை தருவாங்க? 10 நாள் 20 நாள் எப்போதும் போல அவர் வெளியே வந்துருவாரு, என் புள்ள உயிர் வருமாப்பா.